ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்ன இவ ஒரு மணி நேரமா வீட்டுக்கு வெளியே நிக்கா? மழை வேற வரப்போகுது. எதுக்கு நிக்கான்னு கூட தெரியல. பெட்டியோட வந்திருக்கா. அன்னை என்னை எதுக்கு நிக்கா? தகரம் வீட்டுல தானே இருக்கு. இந்நேரத்துக்கு போய் பேசியிருக்கணுமே. என்னை டேய், எதுக்கு காது கிட்டால வந்து கூவிட்டு நிக்க? கொஞ்ச நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். உனக்கு கேட்கலன்னா இப்படிதான் கத்த முடியும். ஆமாண்ணே, 6 மணி ஆக போகுது. பஸ் ட்ரெயின்னு சொல்லிட்டு டிக்கெட் போடுறதுக்கு இருந்ததுக்கு அப்புறம் வேண்டாம், நாங்க 4 பேரும் கார்ல போறோம்னு சொல்லிட்டியா? என்னண்ணே ஒத்தையில நின்னுட்டு ஊட்டி பிளான பத்தி கன உலகத்துல மிதந்துகிட்டு நிக்க போல. ஏன்டா உன் அப்பம் புத்தி அப்பப்போ உனக்கு வந்து போகுது? ஏனை கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஹனிமூன் காண்டி போறியா? என் பார்வையில நீ கன உலகத்துல மிதைக்க மாதிரி தான் தோணுது. போனண்டா, அதான் சொல்லியல அப்பப்போ உன் அப்பம் புத்தி வந்துட்டு போகுது பாரு. ஆமா, கிளம்பாமா இங்க என்ன வாய் பாத்துக்கிட்டு நிக்க? அங்க பாரு. எங்க போச்சா? என்னடா போச்சா? ரொம்ப நேரமா இவ வெளியே காத்துக்கிட்டே நிக்கா. சரி, உங்க அம்மா காண்டி காத்துட்டு நிக்கா போல. அவ வீட்டுல இல்ல போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அம்மா வீட்டுல தான் இருக்காவ. உங்க அம்மா வீட்டுல இருந்ததுக்கு போறவா அவள்கிட்ட பேசாம இங்க என்னத்துக்கு நிக்கா? இன்னுமா உனக்கு புரியல? புரியாததுனால தானே பாத்துக்கிட்டு நிக்காய். அவ சிங்க்லாம் வரல. பிறகு கூட பேக்கோட வந்திருக்கா பாத்தியா? ஆமாண்டா, அதான் புரியாம பாத்துக்கிட்டு நிக்காய். எனக்கு தெரிஞ்சு ஹனிமூன் மேட்டர் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு எதுக்குடா இவ பேக்கோட வந்திருக்கா? இவ என்னத்துக்கு இங்க காத்துட்டு நிக்கா? ஒரு வேளை உங்க ஹனிமூன் மேட்டர் தெரிஞ்சு உங்களை பார்த்தே என்னமோ 10 மாசத்துல புள்ள பெத்து. என்ன ரைமிங்கா? ஐயோ அண்ணே, என்னமோ 10 மாசத்துல பிள்ளை பெத்து கையில கொடுத்துருங்க. பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா ஜெசிகான்னு என் பேரையே வச்சிருங்கன்னு புக் பண்ணிட்டு போறதுக்கு வந்திருப்பா போல. என்னது? இல்லனே, அதுக்கு தானே போறியா? உங்க அம்மாவை பார்க்காம என்னத்துக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு நிக்கா? சரி, எதுவா இருந்தாலும் போய் கேட்டுருவோம் வா. பேக்கோட நிக்கா கண்டியா? என்னே ஹனிமூன் ட்ரிப்புக்கு தான் போறியா? பிறக்க போற குழந்தைக்கு ஜெசிகான்னா பேர் வைக்கணும்னு அவ அழுது வடிச்சு கேப்பா. ஒத்துக்காதானே? பைத்தியக்காரா நகர்டா. என்ன அர்ஜுன், என்ன சேசிகா இங்க பேக்கோட காத்துட்டு நிக்க? சும்மாதான் கவினா. சும்மா நிக்க சரிமா. எங்க வீட்டு வாசல் பஸ் ஸ்டாண்ட் தானே. எதிர்த்தாப்புல கூட இனிமே ரயில்வே ஸ்டேஷன் வர போகுது. நீ எங்க வீட்டு வாசல்ல பேக்கோட சும்மா காத்துக்கிட்டு நிக்கிறதெல்லாம் நியாயம்தான். ஏய், இங்க எதுக்கு பேக்கோட நிக்க? அது வந்து அர்ஜுன், நான் தியாவை பார்க்கறதுக்காண்டி வந்தேன். அவளுக்கு ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வந்துட்டே இருக்கு. சரி, எப்பயாவது வெளியே வரவாலாம், வர நேரம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு நிக்கேன். அவளை எதுக்கு நீ பாக்கணும்? அதானே அண்ணி எதுக்கு சேசிக்கா நீ பாக்கணும்? இல்ல கவினா, அவளை புரிஞ்சுக்காம நிறையவே காயப்படுத்திட்டேன். புரிஞ்சிருச்சு. உன ஃப்ரெண்டு மூலமா அண்ணன் அண்ணியை எங்க போறாவன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கான். கண்டிப்பா நியூஸ் வந்து சேர்ந்திருக்கான். எப்பயும் போல என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு கேட்கறதுக்கு தானே வந்திருக்கேன். டேய் அண்ணே, ஐ நோ இங்கே நீ பேக்கோட வந்திருக்க கண்டியா? அப்பே எனக்கு புரிஞ்சுட்டு என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு ஒத்த கால நிக்க போற அப்படித்தானே? இங்கே நான் உனக்கு தெளிவா ஒண்ணு சொல்லியும் கேளு. ஹனிமூனுக்கு 2 கப்பிள்ஸ் போறாவ. 2 + 2 = 4. 2 கப்பிள்ஸ் போற இடத்துல உனக்கு என்ன வேலை? இது ஃபேமிலி ட்ரிப் இல்லமா? அது வந்து கவின், இங்கே பொங்கல் செலிப்ரேஷனுக்கு என்னையும் கார்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு போங்க, நானும் கொண்டாடணும்னு கேட்டேன். சரின்னு ஒத்துக்கிட்டோம். பிறந்த நாள் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு பிறகு என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மூஞ்ச அப்பாவியா வச்சுட்டு கேட்டேன். நான் கேட்கல கவினா, தியாதான். தியானி வாயில இருந்து வர வச்சேன். உன் மூஞ்சி அந்த மாதிரி இருந்ததப்ப. சரி போனா போட்டுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல கொண்டு விட்டேன். அந்த மாதிரி எல்லாம் இந்த ட்ரிப்புக்கு உன்னால போக முடியாது. ஏன்னா இது ஹனிமூன் ட்ரிப், புரியுதா? அறிவு கிட்டவனே, அவளுக்கிட்ட இவ்வளவு பேசணுமா? என்னே, அவ பிளான் போட்டுதான் பேக்கோட வந்திருக்கா கண்டியா? எப்பயும் போல இப்ப ஆரம்பிப்பா. நானே இத்தனை வருஷமா உங்க தலை சுத்தி வந்தேன்ல. இது வரைக்கும் ஒரு தடவையாவது என்ன ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு தோணி இருக்கா? நேரத்தை வந்து அவளை மட்டும் கூட்டிட்டு போறியா இல்ல அர்ஜுன்? இது நியாயமா? அப்படி இப்படின்னு இப்ப எடுத்து விட போறான். அண்ணிய மனசு மாறி வாமா எங்க கூட வாமான்னு கூப்பிட போறாவ பாரு. நீ எனக்கிட்ட இந்த வாங்கி கேட்டுட்டு தாண்டா போறேன். ஜெசிகா, நீ என்ன பண்ணிக்கிட்டு நிக்கீங்க? ஐயோ சேசிகா, உனக்கு புரியலையா? இது ஹனிமூன் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப் கிடையாது. என்னமா நீ புரிஞ்சுக்காம பேக்கோட வந்திருக்க கண்டியா? கவின், நீ கொஞ்சம் சும்மா நிக்கிறியா? என்ன ஜெசிகா பேக்கோட வந்திருக்க? ஐயோ தியா, கவின் பேசிய மாதிரி எல்லாம் இல்ல, நீ பயப்படாத. பேக பாத்துக்கிட்டு நான் என்னமோ உங்க கூடால வர போறேன், அழுது புலம்ப போறேன்லாம் நீ நினைச்சிடாத. நீங்க போறது ஹனிமூன் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இல்ல, பேக் எடுத்துக்கிட்டு எங்க போறேன்? நான் ஹாஸ்டல் மாறிட்டேன் தியா. வேற ஹாஸ்டலுக்கு போற வழியில சரி இங்க தானே உங்க வீடும் இருக்கு. நீ அர்ஜுன், கார்த்திக், பவி எல்லாருமா சேர்ந்து ஊட்டிக்கு 4 நாள் ட்ரிப் போறதா கேள்விப்பட்டேன். அதான் ஒரு தடவை உன்னை பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு. ஏடா இப்ப என்னத்துக்கு சீக்கு வந்த கோழி மாதிரி குக்கரிச்சா?
ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்க கண்டியா அத நினைச்சேன் சிரிச்சேன். தப்பிச்சிருக்கனா புரியல. இப்ப பேக்கோட வந்ததுக்கு காரணம் உங்க கூட ஹனிமூன் ட்ரிப்புக்கு வரதுக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். ஒரு வேளை அவ ஆசை இதுவா இருந்திருந்தான் அன்னிக்கிட்ட கேட்டேன். அண்ணியும் சரிமா எங்க கூட வான்னு ஒத்துக்கிட்டாவ. அது பிறகு நீ ஊட்டில போய் என்னென்ன பாட்டெல்லாம் பாடி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன். அத நினைச்சேன் சிரிச்சேன். என்ன பாட்டு? என் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா. பிடிக்கலையே இந்த பாட்டு. சரி இன்னொரு பாட்டு கூட வச்சிருக்கேன். நோ 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 டூ டு டூ நோ 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 டூ டு டூ டூ டு டு டூ டு 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 டூ டு டூ டூ ஐ லவ் யூ டூ நிஜமா ஐ லவ் யூ டூ. இது பாட்டு பாட வேண்டியதா இருந்திருக்கும் கண்டியா. உன் பொழப்பு சில நேரம் சிரிப்பா சிரிக்குது கண்டியா. எனக்கு என்ன தெரியுமா தோணுது? உனக்கு தோணுது சொல்லுனே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீ செம்ம அடி வாங்கி கட்டிட்டு போற மாதிரி தோணுது. அதுவே இங்க இருந்து நாங்க ஊட்டிக்கு கிளம்புறதுக்கு முந்தி என்ன ஒரு வேளை ஆசைப்பட்டு அண்ணி ஓகே சொல்லிருந்தா உன் நிலைமை இதுவா தானே இருந்திருக்கான். கோவப்படாத அண்ணே. ஐயோ அண்ணே நீங்க நிக்கவே மறந்துட்டேன். உனக்கு மறக்க கவினு, ஏன் மறக்காத? அவ என்கிட்ட பேசுறதுக்கு தானே வந்திருக்கா, கொஞ்சம் இடத்த காலி பண்றியா? என்னண்ணே நம்ம நிக்கதவி 2 பேருக்கும் தொந்தரவா இருக்கு போலயே. ஆமா பரவில்லையாக்கும் 2 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் பேச போறாவ. அவிய மீட்டிங்ல நம்ம கலந்துக்கிட்டா தப்பு தானே. வா கலெக்டர்ஸ் பேசிட்டு நம்ம போவோம். இது ரைட்டு. கலாய்க்கிறதுக்கு விட்டா போதும் வர. ஏன்னா என்ன யோசிச்சுட்டு நிக்கா சீரியஸா மூஞ்ச வச்சிருக்கா. அவ பேக்கோட வந்ததை பார்த்து உங்க ட்ரிப்புக்கு கூட வரதுக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். அண்ணி வேற கொஞ்சம் பரந்த மனசு உள்ளவியா. சரி ஜெசிகா நாங்களும் சும்மா ஃபன் பண்ணதுக்காண்டி தான் போறோம். நீ யாரு கார்லன்னு சொல்லியிருந்தாவல்னா உன் நிலைமை யோசிச்சு பாராய். என் எதிரே ரெண்டு பாப்பா காமெடி பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸா நிக்குது. அண்ணே ஆமாடா கவினு நான் தெரியாம தான் கேட்கேன். இந்த டிவி சீரியலையா இருக்கட்டும் எதுலயா இருக்கட்டும் இந்த ஹீரோயின்ஸ் இருக்காளுங்க எல்லாம். ஆமா இதுங்கெல்லாம் ஏன்டா தெரிஞ்சே பாம்புக்கு பால் ஊத்துதுங்க. எனக்கு ஸ்கிரிப்ட் அப்படி 4 பேருக்கு இது தாராளமா காணும். கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கலாம், இன்னமும் கொஞ்சம் எடுத்து வச்சா நல்லா இருக்கும். 4 பேருக்கு இவ்வளவு சாப்பாடு கம்மியா? இல்ல காணும். ராத்திரி நேரத்துல ரொம்ப சாப்பிட மாட்டாவ கண்டியரா, கொஞ்சம் தான் சாப்பிடுவாவ. 4 பேருக்கு வயித்துல இவ்வளவு இடம் இருக்குமா? இது ஒரு இடத்துக்கு போறாவ, கொஞ்சம் கூட வைக்கிறதுதான் நல்லது. என்னமா கவனிச்சு அனுப்புறியா கண்டியலாம்? அப்படியே குடும்பமா நல்ல சந்தோஷமா இருக்கிறியா போல. 6 மாசம் இல்ல ஒண்ணு சேருவாவ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஒண்ணு சேராட்டாலாம் ஒருத்தர் பேசி சிரிச்சிருந்தாலாவது கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேருவாவன்னு நினைச்சோம். இப்ப பிரிய போற நேரத்துலதான் பேசவே ஆரம்பிச்சிருக்காவ. இது அர்ஜுன் வியானன் தான் இவ 2 பேரையும் கூட்டிட்டு போறான். இந்த ட்ரிப் அவிய வீட்டுல அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கும் ஏற்பாடு பண்ணது. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் வியானன் தான் இவ 2 பேரையும் கூட்டிட்டு போறான். இப்படி நாளும் பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தாவ. சண்டை போட்டாலாவது 2 பேருக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா இதுக்கு முன்ன சேர்ந்துருப்பாவ. அது சரிதான், நம்ம முன்னமே இங்க வந்திருக்க வேண்டியது. இவள தனியா விட்டாதான் தப்பா போச்சு. பவி என்ன சும்மா கூப்பிட்டுட்டே இருக்குதியா? நான் சும்மா கூப்பிட்டால நீ எதுக்கு கத்துற? அப்படியெல்லாம் இல்ல, நான் பொறுமையா தான் கேட்கேன். என்ன இங்க பாரு 4 நாள் இந்த ஊட்டி ட்ரிப்பே உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான். எதுவா இருந்தாலும் அங்க போய் உன்னை சமாதானப்படுத்தியேன். இங்க எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டெல்லாம் நிக்காதான். உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தானே நம்ம ஊட்டிக்கு போறோம். நீங்க ஊட்டிக்கு போய் சமாதானப்படுத்திட்டா நான் சமாதானம் ஆயிடுவேனா? அந்த புடவை அஸ்வதிக்காண்டி நீங்க எடுத்து வச்சது. ஆமா அவளுக்காண்டி தான் எடுத்து வச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கான். ஆனா என்னை சமாதானப்படுத்துறதுக்கு கொடுத்துட்டு அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய், இதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய். ஆனா எப்படி ஆபீஸ்ல அஸ்வதிக்கு முன்னாடியே கையும் களவமா மாட்டினிய கண்டியலாம். பத்தாததுக்கு அர்ஜுனனுக்கே போன் பண்ணி இப்ப உண்மையை சொல்லுவான் பாரு. நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிய வேண்டாம், உண்மையெல்லாம் எப்படி கக்குவான் பாருன்னு சொல்லிட்டு போன போட்டியா? அங்கதானே உண்மை தெரிஞ்சது எனக்கு. கொக்கரிக்காதடி இரு ஒரு நிமிஷம். எதுவா இருந்தாலும் உன்னை அங்க போய் சமாதானப்படுத்தியேன். இங்க பாரு சார்ஜர் எடுத்து வச்சியா? அது பிறகு பவர் பேங்க் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே. போற இடத்துல எப்படி எல்லாம் இருக்கா நமக்கு தெரியாது. துணி கூட 4 நாளைக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா எடுத்து வச்சிடாதா. என்னமோ 2 துணி எக்ஸ்ட்ராவா எடுத்து வை. நீங்க சொல்லிதான் எடுத்து வைக்கணும்னு ஒன்னும் தேவையில்லை, எனக்கு தெரியும். பவி நில்றி ஒரு நிமிஷம். என்ன? ஆக்சுவலா பவி நம்ம ஊட்டிக்கு போறதே உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான். எல்லாம் நம்ம சண்டையா அங்க போய் வச்சுக்கப்படாது. எனக்கு சமாதானப்படுத்துறதுக்கா ஈஸியா இருக்கும்ல. அப்படியே கிழிச்சிருவாரு. நில்றி பேட்டா. நம்மளால சமாதானப்படுத்துறதுக்கு கூட முடியாதா? போற வேலையை பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறேன். 4 நாள் தாண்டி வரைச்சலாம் சமாதானம் ஆகிருப்படி நீ. அடா என்ன பவி கிளம்பிட்டேலாம்? ஆமாத்த மக்களே 4 நாளைக்கு தேவையான பொருளை எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆமாமா எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். கார்த்திக் மாப்ளா இதுல சாப்பாடு இருக்கு. தியாக்கு போன் பண்ணி கேட்கச்சுல சாரா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். போற வழியில ஏதாவது ஹோட்டல் இருக்கண்டியா, அங்கேயே ராத்திரி நேரத்துக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு தான் தியா சொல்லுச்சு. ஆனா நாங்களே 4 பேருக்கு சேர்த்து சமைச்சிட்டோம். சரியத்தா அதுக்கு சொல்லிட்டு இவ்வளவா? ஒரு இடத்துக்கு போச்சுல கொஞ்சம் கூட கொண்டு போறது நல்லாதான். அது சரி சூப்பர் அத்தா சூப்பர். டேய் கார்த்திக். என்னம்மா? அர்ஜுன் உனக்கு ஃப்ரெண்டு, என்னத்துக்கு போறியான்னு உங்களுக்கே தெரியும். ஆமாமா நாங்க என்னத்துக்கு போறோன்னு எங்க 4 பேருக்கும் தெரியும்.
கிரண், முதல்ல அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி தர போறேன். நல்ல விஷயமா? ஆமாண்டா கண்ணா, என்னமோ 4 நாள் இருக்கு. கிரண், 2 நாள் ஆற அமர யோசிச்சுக்கான். 2 நாளைக்குள்ள உன மனசை மாத்திடு. அது பிறகு 2 நாள் இருக்கு. சரி. நம்ம 10 மாசத்துல எங்களுக்கு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துருங்க. என்ன பாக்குறியா? இப்படி ஒரு ஹனிமூன் ஏற்பாடு எங்கேயும் நடந்திருக்காது. என்னடானா குடும்பமா சேர்ந்து எங்களை ஹனிமூன் அனுப்பியாவ. நான் என்னடானா அஸ்வதிக்கு புடவை எடுக்கல, உனக்கு தாமா புடவை எடுத்தேன்னு என்ன ப்ரூஃப் பண்ணி இவளை சமாதானப்படுத்துறதுக்கு போறேன். அங்கே என்னடானா பிரவீன் விஷயத்துல பிரச்சனை நடந்த. சரி 4 நாள் வெளியே போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமே சொல்லிட்டு அவிய வெளியே வராவ. இதுங்க என்னடானா பிள்ளை குட்டி பேரம் பேத்தி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. என்னடா நாங்க சொன்னது புரியுதா? அம்மா புரிஞ்சுதே, தெளிவா புரிஞ்சுதே. சொல்லு ஜெசிகா, என்னைய பாக்கிறதுக்கு வந்திருக்க? உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அட என்ன ஜெசிகா, எப்ப வந்த? எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. ஆமா, என்ன பேக்கோட வந்திருக்க? ஒன்னும் இல்ல ஆண்டி, நான் ஹாஸ்டல் மாறிட்டேன். வேற ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, போற வழிதானே, போற வழியில தியாவை பார்த்து மன்னிப்பு கேட்டலான்னு தான் வந்தேன். ஏன்னா அவிய ஹனிமூன் போறாவளே, என்னமா 4 நாள் தியாவை பார்க்கவே முடியாது கண்டியரா. என்ன ஜெசிகா, எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கா? ஆமா தியா, உனக்கு எதிராக நான் நிறைய பேசிட்டேன், உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். மன்னிப்பு கேட்கறதுக்கா? மன்னிப்பு கேட்க அளவுல இங்க என்னமா நடந்தது? நான் பெரிய பாவி ஆண்டி. நான் செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அர்ஜுன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யாரும் இல்லாத ஒரு பொண்ணுகிட்ட வீட்டுக்குள்ள இனிமே நீ வரக்கூடாதுன்னு ஒருத்தங்க சொல்லச்சுல, எவ்வளவு கஷ்டமா இருக்கான். அந்த கஷ்டத்தை நான் ஒவ்வொரு நாளும் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன் தியாவை ஒன்னா வாழறதுக்கு ஆரம்பிக்கிறது முன்னமே பைத்தியக்காரி மாதிரி தியா பிரெக்னண்டா இருக்கான்னு அர்ஜுன் சும்மா சொன்னதை நம்பி பப்பாயா எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இல்லாத குழந்தைய கலைக்கிறதுக்கு பாத்திருக்கேன். பப்பாயா வாங்கி கொடுத்து கலைக்கிறதுக்கு பாத்திருக்கேன். அந்த நேரத்துல தியா மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு இப்ப புரியுது. இவ்வளவு வளர்ந்த என்னையே வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு அர்ஜுன் சொல்லச்சுல, என்னால தாங்கிக்கிட முடியல. ஆனா நான் இல்லாத குழந்தையே அழிக்க பாத்திருக்கேன். ஒருவேளை நிஜமாவே குழந்தை இருந்திருந்தேன்னா அந்த பாவம் என்னைய சும்மா விட்டுருக்குமா? என்னை மன்னிச்சிருத்தியா? ஐயோ ஜெசிகா, நான் சீரியஸாலாம் எடுத்துக்கலாத நினைச்சேன். நான் விளையாட்டா அதை அப்பவே விட்டுட்டேன். இல்ல தியா, நிலன் இருக்க நேரம் நம்ம 2 பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது கண்டியா. அது பிறகு நிலன் இறந்ததுக்கு பிறகு அர்ஜுன் கழுத்துல தாலி கட்டினாரு. அந்த கோவத்தை எல்லாம் நான் உனக்கிட்ட கொண்டு காட்டிட்டேன். நமக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு வெறுப்பு மாதிரி ஆயிட்டேன். என்னை நீ மன்னிப்பியான்னு கூட தெரியல. ஆனா எப்ப அர்ஜுன் இந்த வீட்டுக்குள்ள இனிமே நீ வரப்படாதுன்னு சொன்னாரோ அப்பல இருந்தே எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கேன், நான் செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு. தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருதியா? பரவாயில்ல ஜெசிகா, விட. எனக்கு நீ யாருமே இல்ல கண்டியா. நான் தப்பு செஞ்சா கூட இது நீ செய்யறது தப்பு, இதை இப்படி பண்ணா தப்பான வழியில தான் போவான், அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியா இருக்கான்னு எடுத்து சொல்லதுக்கெல்லாம் ஆள் இல்லாம போயிட்டாவ. அப்படி எனக்கு எடுத்து சொல்லி தரதுக்கு ஆள் இல்லாததுனாலதான் இன்னைக்கு அம்மாவை வேற நல்லா திட்டேன். அவைய வேற பாவம் நல்லா உடஞ்சி போயிருப்பாவ. ஐயோ ஜெசிகா, விட. அம்மாவை அதை மறந்துட்டாவ. நானும் மன்னிச்சிட்டேன். மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறதுதான் மனுஷ குணம். ஆண்டி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரையலாம்? இந்தா இருமா, இப்ப எடுத்துட்டு வரேன். இப்ப என்னத்துக்கு நம்மள துரத்த பாக்கான்னு தெரியலையே. அப்படி பண்ணிட்டமே இப்படி பண்ணிட்டமே நினைச்சுக்கிட்டே இருக்காத. அர்ஜுனுக்கு அத்தையே பிடிக்காது. இருந்தாலும் அவரா அப்ப இது வரைக்கும் சண்டை போட்டதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. வீட்டுல பாட்டி தாத்தா இருக்காவ, அவைகளுக்கிட்டே அர்ஜுன் பேச மாட்டாரு. இருந்தாலும் மரியாதை இல்லாம பேசி நான் பார்த்ததே இல்ல. அவர் என் அம்மாவை மதிக்காரு, அவங்க அம்மா மாதிரி பாத்துக்கிட்டியாரு. அப்படிப்பட்ட அம்மாவை நீ தப்பு தப்பா பேசத்துல அவர் கோவப்பட்டாரு. அவர் கோவம் நியாயம் தானே. வீடு கொஞ்ச நாளையில சரியாயிரும். நீ அதனால இதனாலன்னு சொல்லிட்டு ஒன்னே போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரிதியா. அது பிறகு ஹனிமூன் போறதா கேள்விப்பட்டேன். அன்னைக்கு பொய்யா எனக்கிட்ட அர்ஜுனா நீ சொன்னீங்களே பிரெக்னண்டா இருக்கதா, அத உண்மை ஆக்கிருங்க. இது அதாம்மா குழந்தை விஷயம். அர்ஜுனுக்கு ஆண் குழந்தைனா ரொம்ப பிடிக்க போல. அவர் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஆண் குழந்தைய பிறக்கட்டும். ஐயோ ஜெசிகா, நீ கேள்விப்பட்டிருப்பியான்னு தெரியல பிரவீனோட பிரச்சனை. ஆமா கேள்விப்பட்டேன். அவனால உனக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்க இருந்திருக்கு கண்டியா. அன்னைக்கு கூட உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு உன் கழுத்துல தாலி கட்டதுக்கு என்னென்ன பிளான் போட்டான் தெரியுமா? நிலன் இறந்த அன்னைக்கு. ஒருவேளை இதெல்லாம் முன்னமே அர்ஜுனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவனுக்கிட்ட உன்னை காப்பாத்ததுக்காண்டி அர்ஜுன் உன்னை கழுத்துல தாலி கட்டியிருப்பாரு. அதான் மனசு ஒரு மாதிரி இருக்கு. சும்மா 4 நாள் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் நீ தானே அர்ஜுனோட ஒய்ஃப், எல்லாம் ஒரு நாள் நடக்க தானே போகுது. பட் ஒரு விஷயம் தியா, எனக்கு ஒண்ணு மாதிரியான ஒரு மனசு வேணும். புரியல? நீ நிலனை 2 வருஷம் காதலிச்ச, வெறும் 1.5 மாசத்துல அவரை மறந்துகிட்டு புது வாழ்க்கைக்குள்ள போயிட்ட. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிலன் இறந்து 1.5 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள நீ அர்ஜுனை ஏத்துக்கிட்ட. ஐயோ தப்பா எடுத்துக்காத, தப்பா சொல்லலதியா. பட் நிஜம் என்னன்னு புரிஞ்சுக்க கூடிய பக்குவத்தை உனக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க பத்தியா. என்னைய பாரு, என் காதல் சிங்கிள் சைடு தான். நான் மட்டும் தான் அர்ஜுனை காதலிச்சேன். எனக்கிட்ட அவர் அக்கறையா காஃபி குடிச்சியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்டதில்ல. ஆனா என்னால அவரை என்னமோ மறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பட் நீ நிலனு கூடால கல்யாண மேடை வரைக்கும் போய் நிலன் இறந்து போயிட்டாரு. அதே மேடையில அர்ஜுன் உன்ன கழுத்துல தாலி கட்டினாரு.
இதெல்லாம் இப்ப நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 1.5 மாசம் ஆயிடுச்சு. இப்ப ஹனிமூன் போற அளவுக்கு உன் மனசு மாறி இருக்க. 1.5 மாசத்துல நீ மொத்தமா நிலனை மறந்து அர்ஜுனு கூடால ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க போறேன். இதே போல நானும் நிஜத்தை உணர்ந்து அர்ஜுனை மறந்து என் வாழ்க்கைய மூவ் பண்ணேன்னு வச்சுக்கான். என் வாழ்க்கைய நல்லா இருக்கான்னு நினைக்கேன். ஆனா என்ன பண்ணியது, ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட அக்கறையா கேட்டதே கிடையாது. உண்மையா காதலிச்சுட்டேன். அதனாலே மறக்க முடியல. ஐயா, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. ஒண்ணு நான் தப்பா சொல்லல. எனக்கும் ஒன்ன மாதிரி பக்குவம் வேணும்னு ஆசைப்படி. பக்குவம் இல்லாததுனாலதான் நிறைய இடத்துல தப்பா நடந்துக்கிட்டேன். புரியுது. ஆனா ஜெசிகா, இந்த ட்ரிப் சும்மா 4 பேரும் போறோம், அவ்வளவுதான். நீ நினைக்க மாதிரி எல்லாம் இது ஹனிமூன் ட்ரிப் இல்ல. பிரவீன் வேற என் மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டான். ஒரு 4 நாள் வெளியே போயிட்டு வரச்சுல மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கங்கண்டியா. அதுக்காண்டிதான் மாமா ஊட்டிக்கு போறியலான்னு கேட்கச்சுல நாங்க சம்மதிச்சோம். எங்க பிளான் நீ நினைக்க மாதிரி இருந்ததுன்னா நாங்க கார்த்திக் அண்ணனையும் பவியையும் கூப்பிட்டுருக்கவே மாட்டோம். ஐயோ தியா, நான் நீ தப்பா சொல்லல. உன் மனசு மாதிரி எனக்கு வேணும்னு தான் ஆசைப்படியேன். அந்த மனசு இருக்கிறதுனாலதான் உனக்கு எல்லா இடத்துலயும் பக்குவம் இருக்கு. பெரியவியலை மதிக்கதா இருக்கட்டும், வயசானவியலுக்கு ஏதாவது தேவைன்னா அவியலுக்கு உதவி செய்யதா இருக்கட்டும். உங்க அம்மா காண்டி தானே நீ இந்த வீட்டுக்கே வந்தேன். அப்புறம் ஜெசிகா, என் மனசுல நிலனை தவிர யாருக்கும் இடம் இல்ல. சில நேரத்துல சில இடம் நமக்கு பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா அது நிரந்தரம் இல்ல. நான் சாரா கல்யாணம் முடிஞ்சாதான் இங்க இருந்து போறதுதான் நல்லது. ஏன்னா என் மனசுல நிலனை தவிர யாருக்கும் இடம் இருக்காது. இந்த ஜென்மத்துல யாருக்கும் இடம் கொடுக்கவும் முடியாது. நான் இங்க இருக்கிறதுனால அர்ஜுனோட வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகும். நான் இங்க இருந்து போனாதான் அவர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். ஐயோதியா, நீ அர்ஜுனு கூடால ஒன்னா சந்தோஷமா வாழணும். அன்னைக்கு என்னை கடுப்பேத்ததுக்காண்டி அர்ஜுன் என்கிட்ட பொய்ய அடிச்சு விட்டாரு. நீ கூட அந்த பொய்க்கு சப்போர்ட் பண்ண. அது நிஜம் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. சரி ஜெசிகா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி தியா. ஜெசிகா, வாங்காண்டி. நான் வந்த வேலை சிறப்பாவே முடிஞ்சது, நான் கிளம்பேன். அமணி அவளுக்கிட்ட என்னமோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப கோவப்படிய மாதிரி இருக்கு. என்ன கோவப்பட்டிட்டு போயிட்டாளா? ஐயோ ஆண்டி, நான் தான் அவளை குழப்பி விட்டுருக்கேன். அப்ப நீ செஞ்ச தப்புக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு வர இல்லையா? அட பாவ மன்னிப்பா, எனக்கு வேற வேலை இல்லையா? என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன். அதுல எவ வாழ்க்கை அழிஞ்சு போனாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பதான் அஞ்சு அடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அடிக்க அடிக்க இனிமேதான் இருக்க. அடிக்க ஆரம்பிச்சிருக்குதியா இல்லனா நடிக்கவா ஆரம்பிச்சிருக்குதியா? ரெண்டும் தாண்டி. நான் போட்ட பால் எப்படி பறக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. பறக்கிறதுக்கா புரியல. நான் பேசின பேச்சுல ஊட்டி என்ன ஸ்னோ வேர்ல்டுக்குள்ள இவ 2 பேரையும் ஒத்தையில விட்டா கூட, ஐ மீன் ஒத்தையில விட்டு லாக் பண்ணா கூட இவ 2 பேருக்குள்ளே ஒண்ணுமே நடக்காது. அந்த அளவுக்கு பேசியிருக்கேன். ஒருவேளை நான் இதை பேசி விடலன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க இவ 2 பேரும் ஒத்தையில இருக்கச்சுல என்ன வேணாலும் நடக்கலாம். சூப்பரா காய நகர்த்தி இருக்க போல. அதுவும் தியாவை வச்சேன். அர்ஜுனு கிட்ட கோவமா பேசினாலும் என்ன நம்ப மாட்டாரு, நடிச்சுக்கிட்டு பேசினாலும் என்ன நம்ப மாட்டாரு. ஆனா தியா கிட்ட கத்தி சண்டை போட்டு நல்ல கத்தி சத்தம் போட்டு பேசினான்னு வச்சுக்கிடுங்க, 2 தடவை கேட்டுக்கிட்டு அமைதியா போவான். ஏன் அழுதுகிட்டு போவான். 3வது தடவை எதிர்த்து நிப்பான். ஏன் நான் அவர் கூட பிள்ளையை பெத்து பண்ணி உனக்கு என்னன்னு கேள்வி கேட்பான். அதுதான் தியா. அந்த கத்தி சத்தம் முடியதே பாசமா மயிலரகால வருடனாப்புல பேசினான்னு வச்சுக்கிடுங்க, வெற்றி நமக்கு தான். கத்துனால 2 தடவை தான் அடங்கி போவான். 3வது தடவை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். கத்துனா 2 தடவை அமைதியா போவான்னு சொன்னனே, அது எதுக்காக? உங்க பிள்ளை நிலன்னு காதலிச்சனால. அந்த ஃபீல் அவ மனசுக்குள்ள இருக்கால, அதனாலதான் அந்த 2 தடவை கூட அமைதியா போறது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பா. இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுல அர்ஜுனை பார்த்து எல்லாருக்கும் பயம். எங்க மாமியாருக்க மாமனாருக்க கூட சில நேரம் பேசுறதுக்கு பயமா தான் இருக்கான். ஆனா நிலன் இருக்கச்சிலேயே எந்த பயமும் இல்லாம தைரியமா அவ பாட்டுக்கு வருவா. அர்ஜுனை பார்த்து நான் என்னத்துக்கு பயப்படணும்னு கெத்தா நடந்து தெரியவா. இப்ப எனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆயுதமே நிலன் தான். நிலனை வச்சு பேசி பேசியே அவளா இந்த வீட்டை விட்டு போற மாதிரி நான் பண்றேன். சூப்பர் ஜெசிகா, நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க. 4 நாள் முடிச்சுக்கிட்டு வரட்டும், அது பரவி இருக்கு. இனிமேதானே ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இவளை எங்க அடிச்சா இவ எங்க லாக்காவான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. நிலன் இறந்து போன 1.5 மாசத்துல நீ நிலனை மறந்துட்டு அர்ஜுன் கூடால ஒன்னா வாழ ஆரம்பிக்க போறேன். தியா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? கிளம்புறதுக்கு நேரம் ஆகுது. என்ன யோசிச்சுட்டு நிக்குது? தியா, என்னடி யோசிச்சுட்டு நிக்க? கிளம்புறதுக்கு நேரம் ஆகுதுன்னு சொன்னேன். எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? முத கையெடுங்க அர்ஜுன். அட, 1/2 மணி நேரம் புடவை கட்டி விட்டுருக்கேன். கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? கையெடுங்கன்னு சொல்லலாம். அதாண்டி, புடவை கட்டும் போது உனக்கு இதெல்லாம் தோணலையான்னு கேட்டேன். ஒரு சிச்சுவேஷனுக்கு கட்டி விட்டியா, அதுக்குன்னு சொல்லிட்டு இனிமே அதே சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? அப்புறம் தேவையில்லாம இப்படி என்கிட்ட சீன்றது, இப்படி தொட்டு பேசியதெல்லாம் எனக்கு பிடிக்கல. புடவை என் மனசுல எப்போ நிலன் மட்டும்தான் இருக்கான். சரி, இந்த ஜென்மத்துல இங்க நிலனுக்கு மட்டும்தான் இடம்.
ஆமாடி, நான் உனக்கு கூடால தான் இருக்கேன், தெரியாம தான் கேட்கேன். எவனாவது உனக்கிட்ட வந்து உன மனசுல கொஞ்சம் இடம் கொடுன்னு கேட்டானா? இல்ல எவனாவது கேட்டானான்னு கேட்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கல, எனக்கு தெரியாம எவனாவது கேட்டானான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஊட்டி ட்ரிப் கூட பெரியவங்களோட சந்தோஷத்துக்காண்டி தான். பிரவீன் பண்ண வேலையால நானும் கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். 4 நாள் வெளியே போயிட்டு வரச்சுல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன் கண்டியெல்லாம், அதுக்கு தான் போறோம். மத்தபடி இனிமே என்னை இப்படி டச் பண்ணி பேசிய வேலையெல்லாம் வேண்டாம். ஏன்னா மனசு முழுக்க நிலன் மட்டும்தான் இருக்கான். உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவன் இறந்து போயிட்டான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான் எனக்குள்ள. அதான் ஐ லவ் யூ அர்ஜுன் கட்டுங்க தாலியான்னு சொன்னியா? அதுக்கு தான் வெறுப்பு காட்டுறீங்க எல்லாம், அது போதும். இங்க பாரு, உன்னை டச் பண்ணி தான் பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என் கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரியும். பட் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கேட்டியா? இத பாக்கச்சுல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல குண்டச்சி, பாம்பு வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. சோ இதெல்லாம் நடக்குன்னு எதிர்பார்த்தாதான். புரியல, பாம்பு வந்துதா? ஆ, நீ பாக்கலையா குண்டச்சி? இல்ல, என்ன பாம்பு? அது ஒண்ணும் இல்ல, நல்ல பாம்பு தான். நல்ல பாம்பு வந்துதா? யார் பார்த்தது? யாரு? நானும் கவினும் பார்த்தோம். அது பிறகு தகரம் பார்த்திருக்கோம். நீ பாக்கலையா குண்டச்சி? இல்லங்க, நான் பார்க்கல. எப்ப பாம்பு வந்தது? நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் பாம்பு வராதே. ஆனா இப்ப வந்துட்டு போகுது குண்டச்சி, அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனா வீட்டுக்குள்ள எல்லாம் வராது, வெளியே தான் சுத்திட்டு கிடக்கும். வீட்டுக்குள்ள என்ன மீறி அது வராது. என்ன நீ அளவுக்கு அதிகமான பால் ஊத்துனியன்னா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள வரதா வெளியே உலாவிக்கிட்டு போறதா உன கையில தான் இருக்கு. ஐயோ, இந்த ஆளு ஜெசிகாவை சொல்லுது. என்ன குண்டச்சி, கொஞ்சம் கம்மியா பால் ஊத்தலாம்னு நினைக்கிறியா, இல்லனா அதிகமாவே பால் ஊத்தலாம்னு நினைக்கிறியா? நீங்க ஜெசிகாவை பத்தி தானே பேசுறியா? என்னடி சொல்லலாம் இப்படி சொல்லிட்டான்? அவளை பத்தி எல்லாம் பேசுவானா? இந்த மாதிரி குறுக்குத்தனமா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. தியானே தொட்டு பேசியது, கடுப்பாத்த மாதிரி பேசியது, கட்டி தொட்டுன்னு சொல்லிக்கிட்டு ரைமிங்கா பேசியது, இதெல்லாம் இதோட நிப்பாட்டுங்க. ரைட் விடு, பால் ஊத்தானு நினைச்சிட்டேன், சரி ஊத்திக்கா. பட் உனக்கிட்ட முன்னமே ஒரு விஷயம் வார்ன் பண்றேன். என் கேரக்டர் பத்தி நீ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. என் கேரக்டர் படி எனக்கு கல்யாணத்துக்கு பிறகுதான் காதல் எல்லாமே. ஜெசிகா என்ன லவ் பண்ணச்சுல, நான் அவளுக்கிட்ட அதை தான் சொன்னேன். சரி ஓகே, இந்த பொண்ணு நமக்காக இவ்வளவு கஷ்டப்படியாலே, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு இடத்துல வாக்கு கொடுத்ததான் உண்மைதான். என் கேரக்டர் தெரிஞ்சதுக்கு பிறவும் அந்த தகரத்துக்கு பேச்சை கேட்டுட்டு இனிமே நீங்க என் லைஃபுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு என்னைக்கு பூச்சாண்டி காட்டினாலும் அன்னைக்கு நினைச்சேன், ஒரு வேலை இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த தகரத்துக்கு பேச்சை கேட்டு என்னைக்காவது ஒரு நாள் என்னைய என் தங்கச்சியை பிரிக்கிறதுக்கு கூட இவ பிளான் போடலாம். அவ வேண்டாம்னு சொல்லச்சுல போகாதன்னு சொல்லவே இல்ல, நான் தடுக்கவே இல்ல. அது பிறகு என் வாழ்க்கையில அவளுக்கு இடமா இல்ல. அததான் தியா நான் உனக்கு சொல்லேன். என்னை சுத்தி என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நானும் சாராவா நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு யாரெல்லாம் ஆசைப்படியாவ, நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு யாரெல்லாம் ஆசைப்படியாவ, இது எல்லாமே உனக்கு தெரியும். சப்போஸ் என்னைக்காவது ஒரு சிச்சுவேஷன்ல அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், புரிஞ்சுக்காம ஒரு முடிவெடுத்தேன்னு வச்சுக்கா, ஐ ப்ராமிஸ் நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். நீ இந்த செகண்ட் என் வீட்டை விட்டு போனா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அது வா முடிவு. மேபி ஜெசிகா மாதிரி என் கேரக்டர் புரிஞ்சுக்காம போனோம்னு நினைச்சேன்னு வச்சுக்கா, அது பிறகு திரும்ப இங்க இடம் இருக்காது. உனக்கு நல்லா தெரியும், முன்னாடியாவது எனக்கு எதிரியா இருந்தது அந்த தகரம் மட்டும்தான். இப்ப கூட்டுக்கு என்ன ஒண்ணு சேர்ந்திருக்க. நீ பாலை ஊத்து, முட்டை வை, என்ன வேணாலும் பண்ணு, நான் கேட்க போறது இல்ல. பட் அது பிறவி என் மனசை மாத்ததுக்கு இங்க எவனாலே முடியாது. இந்த பொறுப்பு பருப்பு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். என் பாட்டுக்கு யாரை மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரிதான். என்ன புரிஞ்சுக்கிட்டவன் என் கூடால இருந்தா போதும். அவ வந்தது எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. மன்னிச்சிட்டியா? இல்ல, அம்மா கிட்ட பேசினாலாம், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தா. அது பிறகு யாரும் இல்லாம அனாதையா நிக்க ஒரு பொண்ணுகிட்ட யாராவது வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சொன்னா எவ்வளவு வருத்தப்படுவாவ. ரொம்ப வருத்தப்பட்டுட்டாலும். சரி, பால் ஊத்துனியா? அர்ஜுன், சரி ஓகே, நீ பால் ஊத்து, முட்டவே, அது உன் பிரச்சனை. பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டே எல்லாம்? எடுத்து வச்சுட்டேன். ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எதுக்கு? அட குண்டச்சி, நம்ம போறது ஊட்டிக்கு, குளிர் அப்படி இருக்கான். நான் டெய்லி ராத்திரி ஊட்டில தான் படுத்துட்டு இருக்கேன். ஊட்டியில படுத்துட்டு இருக்குதியா? ஒருவேளை இவ சொந்தக்கார வேலையெல்லாம் நினைச்சிட்டு கிடப்பா. ராத்திரி கனவு ஊட்டியில கிடைக்க மாதிரியே வருமோ? நிலனுக்கு கல்லறையில போய் கிடந்தா உறங்கிருக்கா? என்ன இல்ல, இங்க இருந்துகிட்டே வேற ஊர்ல டிராவல் பண்ணிவியலுக்கு என்ன நோய் சொல்லுவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த நோய்க்கு பேரு எங்கேயோ படிச்சிருக்கேன் கேட்டியா? கைனகாலஜிஸ்ட்ங்கிறதுனால டக்குன்னு ஞாபகத்துல வரல. என்ன கலாய்க்கிறீங்களா? கலாய்க்கிறனா? நீ தினமும் ஊட்டியில உறங்கிய? இல்லையா பின்னா, நான் தினமும் ராத்திரி ஊட்டில தான் உறங்கேன். வெறும் தரையில படுத்திருக்கேன். மேல சீலிங் ஃபேனு, அது பிறகு ஏசி, பக்கத்துல ஒரு டேபிள் ஃபேனு, எல்லாத்துக்கும் நடுவுல வெறும் தரையில நான் தினமும் ஊட்டில தான் தூங்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் ஸ்வெட்டர் தேவையே இல்ல. கரெக்ட். ஸ்வெட்டர் எல்லாம் எதுக்கு? நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு ஊரை சுத்தி பாக்கிறதுக்கா போறோம். நம்ம போற வேலைக்கு ஸ்வெட்டர் தேவையில்லதான். குண்டச்சி, தப்பி தவறி கூட எடுத்து வச்சிடாத. அர்ஜுன், இப்பவே வெக்கப்படாத குண்டச்சி, அங்க போய் வெக்கப்பட்டுக்கலாம். 4 நாள். அர்ஜுன், நீங்க கார்த்திகண்ணனுக்கு பவிக்க வேற ரூம் தானே சொல்லிருந்தியா? 2 ரூம்ல ஒரு ரூமா கேன்சல் பண்ணிருங்க. ஒரு ரூம்லயே 4 பேரும் இருக்கலாம்.
இல்ல அவன் சமாதானப்படுத்துறதுக்கு அவனுக்கு வேற நிறைய வேலை இருக்கும். நீ வேற சொட்டர் எடுக்காம வர, நமக்கு வேற நிறைய வேலை இருக்கும். வேண்டாம் அர்ஜுன், இப்ப அதை பத்தி தானே பேசிட்டே இருக்கேன். என் மனசுல நிலனுக்கு மட்டும்தான் இடம். இருந்துகிட்டு போட்டு சோ வாட், இது ஹனிமூன் ட்ரிப்புமா? நல்ல வேலை நீ எடுத்து வைக்கலாம். இப்படி எல்லாம் உசு பேத்தினதான் எடுத்து வச்சிருவேனா? நான் எவ்வளவு குளிரையும் தாங்குவேன். ஆஹா, இந்த வீட்ல குளிர்ந்த தரையில, அது பிறகு ஃபேனு, 2 ஃபேனு, அது பிறகு ஏசி, இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல நான் தூக்கிட்டு தான் இருக்கேன். கும்பகர்ணன மாதிரி உறங்குவியா எல்லாம்? இவ்வளோத்தையும் போட்டு வச்சிருக்கோம். தரையில ஒரு பிள்ளை படுத்திருக்கேன். கொஞ்சமாவது மனசாட்சி வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு ஆஃப் பண்ணி இருக்குதியா? இல்ல இல்ல, நீ கேட்டதே இல்ல. கேட்கலனாலும் மனுஷனா இருந்தா இதெல்லாம் புரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மை வேணும். என்னைக்காவது ஒரு நாள் பெட்ஷீட் எடுத்து மூடாம படுத்திருக்குதியா? எதையும் தாங்க இரும்பு மனுஷர். இதெல்லாம் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு பெட்ஷீட் வேணும். ஆனா அந்த பிள்ளை குளிர்ல படுத்திருக்கேன், தரையில படுத்திருக்கேன். இது மூணுல ஏதாவது ஒண்ணு ஆஃப் பண்ணணும்னு தோணி இருக்கா? நான் இங்க வந்த டைம்லயாவது சீலிங் ஃபேனா ஏசியா மட்டும் தான் இருந்தேன். இப்போ ஒரு டேபிள் ஃபேனையும் கொண்டு வச்சிருக்கியா? குளிர் ஜாலியா இருக்கண்டி. நான் இங்க வந்த நாளையில இருந்து குளிர கொண்டாடிட்டு ஊட்டில இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்கு. புதுசா எல்லாம் எடுத்து வைக்கணும்னு ஒண்ணும் தேவையில்லை. அப்ப சரி விடு, நீ எல்லாம் எடுத்து வச்சிரு, நான் சார கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துறேன். பிசாசு, என்ன தைரியம் இருந்ததுன்னா ஒரு பொண்ணை பாம்புன்னு சொல்லுவாரு? என்னவா வேணா இருந்துகிட்டு போட்டேன். அவளை பாம்புன்னு சொல்லதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஏ குண்டச்சி, பாம்ப பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, எல்லாத்தையும் எடுத்து வை. ஹலோ சார், இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு போன் எடுத்தேன், நீங்களே போன் பண்ணிட்டியா? என்னம்மா, நான் நேரத்துல இருந்து உனக்கு கூப்பிடானு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, கல்யாணம் ஆகி பொங்கல் வேற. அர்ஜுனோட வீட்டுல உள்ளவிய வேற ஹிந்து இல்லையா? பொங்கலை சிறப்பாவே கொண்டாடுவியான்னு தெரியும். அதான் நேத்துக்கு போன் பண்ணி உன்னைய தொல்லை பண்ணல. சார், உங்களுக்கு இப்பதான் கூப்பிடணும்னு நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொல்லு ஸ்ரீ, என்ன முடிவு எடுத்திருக்கா? எப்பயில இருந்து ஜாயின் பண்ண போறேன்? அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. அது பிறகு உன்னோட வாய்ஸ, நீ பேசுற பேச்சு திறமையை ரசிக்கிறதுக்கு உன் புருஷனே இருக்காரு. இதை விட உனக்கு வேற என்ன மோட்டிவேஷன் தேவைப்படுது? இல்ல பாலா சார், இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நானே உங்களுக்கு நேத்துக்கே போன் பண்ணிருப்பேன். ஆனா நேத்துக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தமா, அம்மா வீட்டுக்கு எல்லாரும் போயிருந்தோம். ஓ சரி சரி ஸ்ரீ, என்னமா முடிவு பண்ணிருக்கா? சார், 4 நாள் தாண்டி. என்ன ஸ்ரீ, என்னமா 4 நாள் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இதுல? உன் டேலண்ட உன் ஹஸ்பண்டே பாராட்டுறாரு. என்னமா யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? ஐயோ பாலா சார், 4 நாள் வெளியே ட்ரிப் போறோம். ட்ரிப்பா? எங்கம்மா, ஃபேமிலியா போறீங்களோ? ஊட்டிக்கு சார். நான் அர்ஜுன், அது பிறகு அர்ஜுன் அவரோட ஃப்ரெண்டு கார்த்திக் அண்ணாவை கூப்பிட்டிருக்காரு. அது பிறகு அந்த அண்ணாவோட ஒய்ஃப், 4 பேரும் போறோம். ஓ அப்படியா, ஊட்டி ட்ரிப் பிளான் போட்டிருக்கீங்களா? ஆமா சார், கிளம்பிட்டோம். தோ இப்ப கிளம்பிடுவோம். 4 நாள் தாண்டதுக்கு பிறகுதான் வரவும். வந்ததுக்கு பிறகு நான் ஜாயின் பண்றேனே. வாவ், சூப்பர் ஸ்ரீ, நல்ல முடிவு எடுத்திருக்கேன். நிறைய பிரச்சனையில இருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கேன். இப்போ உனக்கு இந்த ட்ரிப் ரொம்ப அவசியம் தான். சந்தோஷமா போயிட்டு வா. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணலாம். சரிங்க சார், அப்பனா நான் வச்சிடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வந்ததுக்கு பிறகு கூப்பிடு. சரி அம்மா, கிளம்புறோம். மக்களே, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? 2 நாள் நல்லா யோசிச்சுக்கா. அம்மா வாய் மூடுங்கம்மா. என்ன பவி, உனக்கு சேர்த்து தான் சொல்ல, அவன் கிடக்கான். அத்தான், ஹாப்பியா போயிட்டு வாங்க. மறக்காம எனக்கு ஊட்டில இருந்து ஊட்டி பூ வாங்கிட்டு வந்துருங்க. சாரி அனமி, கண்டிப்பா உன்னைய கூட்டிட்டு போயிருப்போம். இவளையா? இவளை என்னத்துக்கு? நானும் பவியும் எங்கேயாவது வெளியே போயிருந்தா உன்னை கூட்டிட்டு போயிருப்போம். அர்ஜுனும் தியாவா வராவா? உன் அக்காவும் தியாவா முன்னமே ஃப்ரெண்ட்ஸ். அவ 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாவ. நானும் அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவுல 4 நாள் உனக்கு போர் அடிக்கும் கண்டியா, அதான் உன்னை கூப்பிடல. ஐயோ அத்தா, நான் என்ன சின்ன குழந்தையா? நான் இப்ப காலேஜுக்கு போயிட்டேன். நம்ம ஃபேமிலியா போகும்போது போலாம். சரிடா. ஆமாமா, கிளம்புறோம். சரிங்க மாப்ள. அப்பா அம்மா போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பவி, சாப்பிட்ட உடனே போன் பண்ணு. அது பிறகு அங்க போய் சேர்ந்த உடனே போன் பண்ணுனா. 4 நாள் என் பிள்ளை உன் தொல்லை இல்லாம இருக்கட்டும். என்னது? உங்களுக்கு எல்லாம் நான் தொல்லையா? ஆரம்பிச்சிட்டலாம். அத்தை நாங்க கிளம்பிட்டோம். சரி மாப்ள, உங்க கார்ல நீங்களும் பாவியும், அது பிறகு அர்ஜுன் தம்பிக்கு கார்ல அர்ஜுனும் தியாவும். இப்படி 2 கார்லயா போறியா? எனக்கு காரை எடுத்து வெளியே விட்டுருக்கிய கண்டியெல்லாம், அதான் கேட்டேன். இல்லாத திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு கண்டியலாம். இல்லன்னா பைக்லயே போயிருப்போம். காரை அர்ஜுனுக்கு வீட்டுல விட்டுட்டு அர்ஜுன் கார்ல தான் போறோம். கார்த்திக் தம்பி, ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ டிக்கெட் போட்டுட்டான்னு கேட்டதுக்கு பிறகு வேண்டான்னு மறந்துட்டியா 4 பேரும்? கார்ல ராத்திரி நேரத்துல போறியா? உறங்காம பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரி அத்தா, 2 பேர் இருக்கும் கண்டியலாம். மாறி மாறி ட்ரை பண்ணிப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. உறங்கிறாதுங்க. அண்ணி, அர்ஜுனா அவனா ரொம்ப தூரத்துக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு நிறைய நாள் போயிருக்காவ. ராத்திரி நேரம் கூட போயிருக்காவ. அதெல்லாம் பத்திரமா போவாவ. சரி கிளம்புறோம். சரி மாப்ள, போயிட்டு போன் பண்ணிருங்க. இனிமே 4 நாள் வீடு கொஞ்சம் வெறிச்சோடி தான் கிடக்கும். ஏமையா, நான் இருக்கிறது காணாத உங்களுக்கு? இல்லனாலே காலமா போயிட்டு 7 மணிக்கு தானே வந்து சேரியாவ. பாட்டி கூட கூட பேசிக்கிட்டு, மாப்பிள்ள இருந்தா கலக்கலான்னு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனால சொன்னேன், உடனே வந்துருவா அம்மா. மேப் பார்த்து தானே போறேன். மேப் எதுக்குடா? இதுக்கு முன்னா நம்ம தான் ஊட்டிக்கு போயிருக்கோமே 2 பேரும் கார்ல. ஏன் மச்சான், நம்ம 2 பேரும் ஒன்னா கார்ல எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம். பட் இதுதான் தியா பாவி எல்லாருமா ஒன்னா சேர்ந்து போறதுலாம். ஏண்டா இதுக்கு முன்னமா குடில் பாக்கிறதுக்கெல்லாம் ஒன்னா போனமே. மச்சான் டிராவல் ஜாஸ்தி இல்லடா, அத சொன்னேன். ஓ
பவி தங்கச்சிமா, என்ன அண்ணே? ஊட்டி ரொம்ப குளிருமோ? ஊட்டி குளிரான்னு எல்லாருக்குமே தெரியுமே. ஓ சரி சரி, சொட்டர் எடுத்து வச்சிருக்கியா? ஆமா, நான் எனக்கு மட்டுமே 2 எடுத்து வச்சிருக்கேன். என்னால எல்லாம் குளிர தாங்கிக்கிடவே முடியாது. நான் கூட ஊட்டி குளிராது, பயங்கர சூடா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு சொட்டர் கூட எடுக்காம வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி ஒண்ணும் இல்ல அண்ணே, அங்க போய் வாங்கிக்கிடலாம். வாய்ப்பு இல்லம்மா, வாய்ப்பே இல்ல. குளிர்ந்து அப்படியே சொங்கி போய் படுத்து கிடந்தாலும் சொட்டர் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏ தியா, அர்ஜுனனை பேசிக்கிட்ட பார்த்தா நீ தான் எடுத்துக்கிட்டு வரையில போல. ஏ பவி, உனக்கு தெரியாது கண்டியா, நான் டெய்லி ராத்திரி ஊட்டில தான் படுத்து கிடந்து உறங்கேன். என்னது? மேல ஒரு சீலிங் ஃபேன், சைடுல ஒரு டேபிள் ஃபேன், அது பிறகு ஏசி, நடுவுல வெறும் தரையில படுத்திருப்பேன். ஏடே, நீ இன்னுமா அந்த வெறும் தரையை கட்டி பிடிச்சிட்டு உறங்கியதான் நடத்தல? நில நிலாத்த உலகத்துல நான் கட்டில எல்லாம் உறங்க மாட்டேன். டேய் பைத்தியக்காரா, மச்சான், நான் என்னடா பண்ணதுக்கு? எனக்கு குபீர்னு சிரிப்பு வருது. நல்லா வரம். நல்ல குத்துப்பாட்டா போட்டுடா. போட்டுட்டா போச்சு. எது பாட்டு போட போறீங்களா? அதுவும் குத்து பாட்டு? அண்ணே, அர்ஜுனனா, சொல்லுமா. குத்து பாட்டெல்லாம் என்னத்துக்கண்ணா போடுறீங்க? பக்தி பாட்டா போடுங்க. டேய், அதான்டா சொல்லுவேன்ல. அண்ணே, உங்க வீட்ல எல்லாரும் ஹிந்து, எங்க வீட்ல எல்லாரும் கிறிஸ்டின். அது பிறகு தியா கூட சர்ச்சுக்கு தான் போவா. கார்த்திக் வீட்ல ஹிந்து. ஏதாவது பக்தி பாட்டா போடுங்க. ஒண்ணு ஹிந்து சாங் போடுங்க, அப்படி இல்லைன்னா கிறிஸ்டின் சாங் போடுங்க. அப்பா. மச்சான், இருடா, தொண்டை சிக்கிக்குச்சு. என்ன பவி, பக்தி பாட்டா போடணும்? ஆமாண்ணே, பக்தி பாட்டு போட்டாதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எதுக்குமா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு? நீ நல்லா பாடுவான்னு கார்த்திக் என்கிட்ட சொல்லியிருக்கான். நானா? ஓ சொல்லிட்டாரா? ராத்திரி நான் பாட்டு பாடி பிரேயர் பண்ணிட்டு தான் உறங்குவேன். உன் ஃப்ரெண்டு கூட அப்படிதான். பட் பவி, உன் ஃப்ரெண்டு பாடுச்சுல அந்த அளவுக்கெல்லாம் தாளம் எல்லாம் சரியா இருக்காது. கார்த்திக் உன்னைய பத்தி பெருமையா பேசியிருக்கான். நீ நல்ல பாட்டு பாடுவியாமே. ஆமாண்ணே, சூப்பரா பாட்டு பாடுவேன். உன் குயில் வாய்ஸ்லாம் ஒரு பாட்டை எடுத்து விடுமா, அதுவும் பக்தி பாட்டாவே எடுத்து விடு. சரிண்ணே. அப்படிதான், என்னமோ கொஞ்சம் தொண்டையை சரி பண்ணிக்கான். இருங்க, பாட ஆரம்பிக்கேன். என் மெண்டல் கிரிக்கிங் இடியா, அவனுங்க 2 பேரும் உன்னை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அது கூட தெரியாம தொண்டையை சரி பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணே, அவ கிடக்காம, அவளுக்கு பொறாம, நீ பாடு. டேய் பாத்து ஓட்டுடா. இளப்பவே பாட்டு சத்தத்துல பாட்டோட இசையில ஊறி வண்டி எங்கேயாவது கொண்டு விட்டுற கூடாது கண்டியா. நான் ஊட்டில போய் பாடி நான் யாருன்னு காட்டேன்.